high quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. ऊपर से तो मतलब है போடுங்க स्नान दोनों मेंबर ना वन बाय वन टेक दिस बात उन लोग को समझाऊंगा कैसे फेवा खाना இது ரெண்டு நதி சங்கமிக்கிற இடம் யமுனாவும் கங்காவும். யமுனா நதி வந்து பச்சையாக இருக்கு, கங்கா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கு. மணிகர்ணிகா கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கே தான் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. இங்கே ஒரு மலை 400 கோடி இங்கே அரிச்சந்திராலயா இல்லை, அங்கே இப்போ ஒன்றும் இல்லையே, பெருசாக இல்லை, இங்கே தான் அதிகம். மணிகர்ணிகா காட் காசியில் வந்து கங்கைக்கு நேராக போகிற பாதை, கோயிலுக்கு நேராக விஸ்வநாதர் கைத்தாப்பில் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் காசி. Vishwanath temple opposite.
கர்ணிகா காட். சுவாமி வாங்க, சுவாமி வாங்க. ஆமா, ஆதாருக்கு பர்ச்சேஸ் ரேட் 5.7. கால் தெரியுதா? இந்தா தூக்கும் உடம்பு. தள்ளுமா தள்ளுமா. பணம் நாராதுங்கிறது இங்கே தான். அப்படியே வீடியோ எடுங்க எங்களை வாங்க. காசியினுடைய சிறப்புகளில் ஒன்று என்னென்னா பிணம் நாராது. ஏன்னா காசியே மயானம். இந்த காசி மயானம்னு சொல்லப்படக்கூடிய இந்த அருமையான இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு சடலம் எரிஞ்சிட்ருக்கு. மணிகர்ணிகா காட். கொஞ்சம் கூட அந்த மனம்ங்கிறது அந்த பிணத்துக்குரிய அந்த நாற்றமே இல்லை. எல்லாத்தையும் சுவாமி நமக்கு எல்லாவற்றுக்கும் உள்ள பாடத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகிறார் விஸ்வநாத சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் காசி. காசியில் உள்ள மணிகர்ணிகேஸ்வரர் அப்படின்னு பேர். மணிகர்ணிகா காட்டு அதுக்கு மேலே இருக்கு. சிவபெருமானுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தோட்டு குண்டலத்தினுடைய ஒரு தோடு இங்கே விழுந்துதான் அறிஞ்சிடும். அதனாலதான் மணிகர்ணிகைன்னு பேரு. இந்த மணிகர்ணிகையில் இருக்கக்கூடிய அந்த படித்துறையில் இருக்கக்கூடிய படியில மேலே ஏறி வந்தா இந்த மணிகர்ணிகேஸ்வரர் இருக்காரு. இந்த மணிகர்ணிகேஸ்வரரை பார்த்தா முக்தின்னு சொல்லுவாங்க. இந்த மணிகர்ணிகா காட்டில் தான் எல்லா விதமான இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரேதங்களையும் எரிக்கிறாங்க. சடலங்கள்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க. இங்கே வந்து மணிகர்ணிகா காட்டில் வந்து சடலாம் எரியும்னா நேரடியாக அவர் கைலாசத்துக்கு செல்வாங்க என்பது நம்பிக்கை. சிவபெருமானே அவர்கள் காதில் வந்து ராமமந்திரத்தை சொல்றார். விசாலாட்சி வந்து அந்த உடம்புல படக்கூடிய நெருப்பு எரி விட்டாம அந்த உடம்புக்கு வந்து வெப்பத்தை தராம அவர் வந்து மயிலிறகால விசிறி விடுறான்னு சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான க்ஷேத்திரம் இந்த மணிகர்ணிகைக்கு உள்ள ஈஸ்வரர். இந்த மணிகர்ணிகேஸ்வரர் மேலிருந்து அவ்வளவு உயரத்துல கீழே அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய லிங்கம். அது வந்து மணிகர்ணிகை காட்டில் மணிகர்ணிகா காட்டில் இருந்து மேலே ஏறி வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு, வித்யா பாடசாலை. அதனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த மணிகர்ணிகேஸ்வரர் வந்து வணங்குகிறவர்களுக்கு சகல செல்வ யோகத்தையும் இம்மை மறுமை பேச்சையும் தரக்கூடிய பெருமான். சிவபெருமானுடைய காதுக்கு நேரடியாக நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்தக்கூடிய காசியில் உள்ள மிக முக்கியமான லிங்கம் இந்த மணிகர்ணிகேஸ்வரர் லிங்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.